அவங்களே லோடிங் ஸ்க்ரீன் இன்ட்ரோ வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாங்க. அப்ப நம்மளும் பிரமாதமா ஆரம்பிச்சலாம் பாப்பா நண்பர்களே. சரி வாங்க நண்பர்களே ஆரம்பிச்சலாமாப்பா. ஓ! அவங்களே ஆரம்பிக்க சொல்ட்டாங்களா? வெரி நைஸ். ஸோ வணக்கம் மக்களே இது உங்கள் எம்எச்சி தமிழ் கேமிங். வீடியோ பார்த்துருக்கீங்களா? மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. என்னன்னா உங்களுக்கு திரும்ப நாங்க வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து கொள்ளும். அப்படி இந்த வீடியோ மட்டும் ஆன்னு பார்த்துருக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்றீங்க அது ஓகே. ஆனா வெறும் வீடியோ மட்டும் ஆன்னு பார்க்காமீங்க நண்பர்களே. மறக்காம லைக் பண்ணுங்க. சரிங்களா நண்பர்களே? லைக் மட்டும் போடலாம். அப்படி நான் என்ன என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சரிங்களா? மறக்காம லைக் பண்ணுங்க. அப்போ உங்க நண்பர்களுக்கோ, ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் கொஞ்சம் உதவியாக இருக்கும் நண்பர்களே, அப்புறம் சகோதரிகளே. உங்கள் அனைவருக்கும் இந்த கார் பவுண்டுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். பகுதி 1க்கு. ஸோ அதாவது இது கேம் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள ஒரு லெவலாக ஒண்ணு ஒண்ணா போயிட்டுருப்போமா. ஸோ அந்த லெவலுக்கு ஏத்த மாரி ஒரு பேர். இப்போ வந்து லெவல் 1 தொலைந்து போன இடம். ஓகேங்களா? ஸோ அதில வந்து நெறைய விதமான எதிரிகள் இருப்பாங்க. அந்த எதிரிகள வந்து நம்ம உடைச்சு, அதுலேருந்து எப்படி முறியடிச்சு இந்த ஒரு லெவல கடக்குறோமோ, அப்பதான் இந்த கேம் ஒரு கான்செப்ட். ஸோ அவங்க எதிரிகள வந்து அழிச்ச பிறகு, அவங்க சில ஸ்பேர் பார்ட்லாம் கீழ போடுவாங்க. அது பொறுக்கி எடுத்து நம்ம எப்படி நம்மளோட இயந்திரம் வந்து மேல்படுத்த முடியுமோ, அந்த மாரி படுத்துவோம். ஸோ வாங்க நண்பர்களே, ஸோ வள்ள வள்ள பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மறக்காம ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க நண்பர்களே. வாங்க. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக கேம் ஆரம்பித்து விட்டாச்சு. என்னடா ஸ்டார்ட்டிங்கில ஏதோ குப்பை மேடுல காட்டுறானுங்க. ஆ டாப் டூ பிரேக் ஃப்ரீயா? வாட் இஸ் திஸ்? அட கரும்பூச்சி டேய் என்னடா இது? டேய் போன கேம்ல என்னன்னா குப்பை தட்டில வந்து தலைய உருட்டிட்டு வந்தாங்க. இப்ப பார்த்தா குப்பை தட்டிக்குள்ளேயே சொருவி வச்சுக்கீங்களா? பக்கிங்களா? அட கரும்பூச்ச மூச்சு விடுடா முதல்ல வெளிய எடுங்கடா. அப்பா நானே வெளிய வந்துக்கிறேனா? ஐயப்பா! ஐயோ! இப்பதான் இந்த பெருமூச்சே விடுறேன். என்னடா இது இவ்வளோ தமுக்குண்டு இருக்கானே இவன் தான் நானா? வெரி நைஸ் தான். என்னடா இது? நடக்கிறத பார்த்தா ஏதோ 8 கால் பூச்சி நடக்கிற மாதிரிலாம் இருக்குது. இவன் நடக்கிற ஸ்டைல் பார்த்தா எப்படி இருக்குது தெரியுமா? இந்த இப்போ டான்ஸ் ஸ்டெப்பு போடுறான் பாரேன். நாக்கு முக்கா இழுத்து போட்டு குட்டு நாக்கா. ஆ இதுக்கு டான்ஸ் பேர் வேறு இருக்குது. என்ன பேர் தெரியுமா? 8 கால் நண்டு பூச்சி டான்ஸ். எப்படி இருக்குது? நீங்களே கழிவுகளை என்னையே திட்டுவீங்க. வேணாம் விட்டுருங்க. இப்போ கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ப்ரெஸ் த ஆரோ பட்டன் 2. எனக்கு தெரியும்டா போடா டே. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்னா ரைட் சைடில் உனக்கு ஜம்ப்க்கான ஸ்க்ரீன் இருக்குது. ஜம்ப் ஸ்க்ரீனு. ஜம்ப்க்கான ஸ்க்ரீன் இருக்குது. நீ நல்லா அழுத்திட்டு இருந்தா நீ அதிகமாக ஜம்ப் பண்ணுவ. அப்போ ஓகே லாங் ஜம்ப் உழுகுது. அவ்வளோதான். அப்போ லைட்டாக தட்டா ஓகே ஷார்ட் ஜம்ப்பு. ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகே நைஸ் நைஸ். வாங்க அப்படியே போகலாம் வாங்க. ஓகே இதுதான் வெளியே போகிற பகுதியா? இது நீ கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணால் அடுத்த லெவலுக்கு போமா? ஓகே இப்போ ஜம்ப் பண்ணுறேன் பாரு. டுமி என்னடா அது ஏதோ தமுக்குண்டுன்னா இருக்கான்னு பார்த்தா இவ்வளோ வெயிட்டாக இருக்கான். இதனால தான் இவ்வளோ குட்டி இனி எந்திரமாக இருக்கானா? வெரி நைஸ்ப்பா. ஓகே ஆமாம் அங்கே ஏதோ எவனோ சைடில் மாவு வாட்டிகிட்டு இருக்க மாதிரி சத்திங்க. எப்போ யார்ப்பா இது அங்கே மாவு வாட்டுறது? இவன் யாரா? ஓ இவன் தான் நண்பர்களே நம்மளோட எதிரி. ஓகே அதிர்ஷ்டவசமாக உடஞ்சி போயிருக்கானா, அதனால் அவன் நம்மளால் சுட முடியாது. அவன் என்ன சுட முடியாது. ஆனால் பட் நான் அவனை சுடுவேன். எப்படி? அவ்வளோ அடிக்கிறேன். ஓ எனக்கு இது முக்கியமாக சொல்ல மாட்டான் பேர். இதோ எனக்கு மேலே ஒரு குடுமி இருக்க பார்த்தீங்களா? அந்த குடுமி இதுதான்டா நம்மளுக்கு ஆயுதம். இது ஆட்டோமேட்டிக்கலி ஏதோ ஒரு எதிரி பார்த்துச்சுன்னா அதுவே சுடுமா. அப்போ நம்ம வெறும் எந்த மூட்டை எதுவும் வேலை பார்க்காம நடந்தாலே மட்டும் முடிஞ்சுது. நைஸ்ப்பா. ஓகே டிசுன் போடு மண்டையில் போடு அப்போ போடுற பக்கி. அவ்வளோதான். ஆமாம் இப்போ என்னமோ எடுத்த மாதிரி இருந்தது. என்னது? வாட் இஸ் திஸ்? கலெக்டட் திஸ் அண்ணா. ஓ மோட்டார் எடுத்துருக்குமா? இன்க்ரீசஸ் யுவர் மூவ்மெண்ட் ஸ்பீடு. ஓ நம்மளோட வேகத்தை அதிகப்படுத்துமா? ஓகேப்பா லெவல் 1ல் தான் இருக்க பொழுது. சாரி அது ஒன்றே தான் எங்கிட்ட இருக்குது. இது என்னது? ஓ இது கேட்டா? அதாவது நம்ம எல்லா எதிரியும் கொன்ன பிறகு இந்த கேட்டு வந்து ஓப்பன் ஆகுமா? ஓ இப்போ நம்ம கொன்ன ஒரே ஒரு எதிரி இருக்கிறனால இப்போ இந்த ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ முடிஞ்சிச்சு. அப்போ நான் கொன்னனால இந்த கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கா டெக்னாலஜி. சூப்பராக இருக்கா. வெரி நைஸ். இப்போ பாரு. ஜம்பே ஓடுறா டும் டமா அவ்வளோதான் உடச்சு. இவன் யாரு?
இவன் இன்னொரு எதிரியாமாடா. இவன் வந்து என்ன பண்ணணும்னா இவன் வந்து கண்டுக்கவே தேவையில்லையா. ஓ ஜம்ப் பண்ணியா அப்படியே தாவிடலாம். அப்பா குரங்கு தாவுற மாதிரி. நைஸ் நைஸ். வாப்பா வாப்பா வாப்பா. ஒரு ஜம்ப்பு எப்படி போ. ஆஹா அடி டிசு போ. இப்போ என்னமோ எடுத்துக்குது. ஓகே ஓகே இப்போ தான் சொல்கிறாங்க பொழுது. அதாவது நம்ம எனிமி வந்து கொன்ன பிறகு அவன் ஒரு சில ஸ்பேர் ஸ்பாட்லாம் கீழே போடுவானா அது நம்ம பொறுக்கி நம்ம வந்து நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உயிர் வாழிடணும். இதை வச்சு நம்ம சர்வே பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. நைஸ்ப்பா வெரி நைஸ். வாங்க வாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் மேலே ஒன்று டாப்பில் ஒன்று காட்டுது ப்ளூ கலரா, அதுதான் நண்பர்களே நம்மளோட இதயம். ஓகே இப்போ இவ்வளோ ஃபுல் லைஃப்பில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு அடி கூட படலை. ஓகேங்களா. இன்னும் என்னென்ன சம்பவங்கள், இன்னும் என்னென்ன எனிமிகள் வரப்போகிறாங்க தெரியும், எதிரிகள். அது சமாளிக்க நான் தயாராக விட்டேன். நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அப்போனா மறக்காம இவன் யார்? டே 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 ஏய் அம்மா என்னடா பண்ணும்? ஏய் என்னடா இது ஜம்பாங்க மாதிரி ஜம்ப் பண்ணுறே. ஏய் அம்மா ஏய் போட. ஓ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுறது வச்சுருக்காரு, ஜம்ப் பண்ணுற ஸ்பிங்கும் வச்சுருக்காரு. நைஸ் நைஸ். ஓகே இப்போ நம்ம 2 பேர் போட்டுத்தனால 2 கேட் ஓப்பனு, அதான் 2 பாயிண்ட்டு. ஐயோ தேவையில்லாமல் அடி வாங்கிட்டேனே. ஓகே ஏதோ சொல்ல வந்துட்டு மறந்துட்டேன். குதி டுமி. ஓ முடிஞ்சிச்சா? வெரி நைஸ் கம்ப்ளீட்டு. ஓகே இதை ஒன்று எடுத்துருக்கோம். அதாவது இந்த நம்மள மாதிரி ஒருத்தர், அப்புறம் சுடுறது, அப்புறம் நடுவில் என்ன இலவன்னு தெரியாத ஒன்று இது, அப்புறம் சைடில் பார்த்தா இன்ஜினு, அதான் மோட்டார் இன்ஜினு, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு ஜம்ப் பண்ணுறது. ஓகேப்பா. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது கிளிக் பண்ண சொன்னாங்களா, கிளிக் பண்ணியாச்சு. இதுதான் உன் இன்வென்ட்ரி, நீ எடுத்த ஐட்டம்ஸ்லாம் இங்கே தான் இருக்குமா. ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெட் கலர் ஐக்கான் இருக்குது, இதுதான் வெப்பனு. ஓஹோ வெப்பனா. இது வந்து எனிமி வந்து அதாவது டிஸ்ட்ராய் பண்ணுமா, அதுவும் சீக்கிரமாக. நைஸ். ஓகே பொறுமையாக எடுத்து இங்கே வச்சாச்சு. ஏற்கனவே மேலே ஒன்று இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கிற அந்த ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளில் வந்து ஸ்பீட் ஓகே அதாவது வேகமாக போகிறதோ இல்லாட்டி லைஃப் ஏற்றுறதோ இல்லை ஜம்ப் பண்ணுறது இல்லாட்டி அது பவராக இருக்குது. ஓகே இதுதான் அந்த கீழே காட்டுது. ஓகே அப்போ மேலே வந்து நம்ம வந்து எதிரிகை வந்து சுடுறது, கீழே வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணுறது. ஓகே வச்சாச்சு. ஓகே இன்ஜின் எடுத்தாச்சு வச்சாச்சு. அப்புறம் என்ன இலவன்னு தெரியாது, இது என்ன கருமுன்னு தெரில, வாட் இஸ் திஸ்ன்னு தெரில. ஏடு ஹல்சேடா அப்படின்னா என்னன்னு தெரியல. கிரேட்லி இன்க்ரீஸ் யுவர் ஹெல்த். ஓஹோ அப்புறம் நம்ம ஹெல்த்தாக வச்சுக்கோம், நம்ம ஷீல்டு மாதிரி. அதை ஏன்டி இப்படி கன்றாவே கொடுத்து வச்சுக்கிங்க, வேறு எது கொடுக்க மாட்டீங்க? சரி இது ஒன்று ஸ்பேர் பார்ட்னா அப்படி தானே இருக்கும், குப்பை மேட்லேருந்து வந்த மாதிரி தான் இருக்கும். இதோ இப்போ கூட நான் குப்பை மேட்லேருந்து தான் வந்திருக்கேன். அது எல்லாம் எனக்கு சத்தியமாக புரியல. அது என்னடா எல்லா கேமில் இருந்தோம் ஏன்டா அந்த கேமை தான் இன்ட்ரோ இப்படி மொக்கையாக இருக்குன்னா இந்த கேமை வேண்டா அப்படி இருக்கும். இதில் வேறு என்னென்னா என்னை உள்ளே வேறு சொறி வச்சு கொண்டு வந்திருக்கானுங்க. இது அதுக்குமே இல்லை, அற்புதம், சூப்பர்ரா. சை விளங்க மாட்டாதுலாம். ஓகே அடுத்த ஓல்டு. இப்போ தான் லெவல் 1 ஆரம்பிக்குது, அது சும்மா டுட்டோரியல் நினைக்கிறேன். அட கன்றாவே பிடிச்சானே சை. அடே எங்கள் அப்போ எங்கே பாடுறா. ஓகே லாஸ்ட் ஸ்கிரேப்பியாட். இப்போ தான் ஆரம்பிக்குதா. ஓகே அதாவது தொலைந்து போன நகரம். இது ஊரில் தொலைந்து போன நகரமாடா. எங்கே இலவன் தெரியாத இடத்துல முழிச்சிட்டு இருக்க மாதிரி. இவன் வேறு இருக்காங்களா. ஓகே ஓகே டிசுன் போடு எட்டுமால். இது இங்கே ஒருத்தர வரா. போடு போடு போடு. அம்மா நீ இவ்வளோ வேகமாக வந்து அடிக்கிறான். பார்த்து வாடா பக்கி. ஓகே வாங்க. அதுக்குள்ளே அரை லைஃப் ஆக்கிட்டாங்க. அதாவது கொஞ்சம் லைஃப் தான், கொஞ்சம் லைஃப் போனாலே நம்மளுக்கு ஃபுல் லைஃப் போன மாதிரி தான். வாங்கப்பா போகலாம். ஓகே வாங்க வாங்க அப்படியே. ஓகே இவன் தான். ஓகே அடி 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 அவ்வளோதான் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆள்ப்பா. வாங்கப்பா டக்குன்னு வந்தீங்களா முடிச்சிங்கன்னா போனோம். அதான் முடிஞ்சிச்சா. ஓகே செக்டர். யாரா இவன் யார்? அம்மா ஏடா துப்புறான். ஏன்டா மேலே படிக்கிறதுக்குள்ளே டே என்னடா அது கிரைண்டர் மிஷின் மாதிரிலாம் வர. டே போடா. நான் யாருன்னு தெரியாமா? என்னடா அட கேனன் மாதிரி. ஓகே எனக்கு புரியுது, அதாவது கேனன் மாதிரி அடிக்கிறான் பொழுது. பயன்டா நானும். இன்னொன்னுமா அம்மா இப்போ ரைட் சைடில் என்னமோ ஒரு லேசர் பீம் மாதிரி வந்துச்சு. என்னது இது? என்னமோ வருது. அம்மா அடிக்காத. டே அடக்கார முச்சல. டே அட மாற்றி அடிக்கிறான். இவன் வேற பக்கி நில்லுங்கடா. ஐயோ மொழி இந்த நாய் அடிச்சுக்கிறேன். யார்? இவன் தான் அந்த கொஞ்சம் லக்கியில் உடஞ்சி போன அந்த ஆளா? புரியுது. ஸ்டார்டிங்கில் டுட்டரில் ஒருத்தன் காட்டினானே அவங்க நண்பர்கள் இவன். அவன் இப்படி தான் சுடுவானா? அட பைத்தியக்காரனே. டேய் நான் சொல்லலாம் இல்லையா, பாதி லைஃப் போனாதே வரான்ப்பா. டே அப்பா
ஏன்டா ஜம்ப் பண்ண சொன்னால் கரெக்டாக வரும்போது இறங்குறீடா பக்கி. லைஃப் பாதி தாண்டா கிடையாது. எப்பா எப்பா போட்டு தள்ளுறாதீங்கடா டேய். வரான். இந்த நாய் வரையா? போங்கடா. நான் யாருன்னு தெரியுமாடா? நான் ஜேம்ஸ் பாண்டுக்கு டப்பு எடுப்பேன் தெரியுமா? சீக்ரெட் மிஷின்லாம் நான் தான் போவேன். இவன் வேற. டேய் போடா டேய் டோபி பாய். இவன் போப்பா சின்ன பையா. இத்தனை பேரும் நம்ம கொண்டிருக்கோம். ஓகே இது படியதுக்குள்ளே இந்த நாய் வந்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை சொல்லி வாய்மலை ஒருத்தர் வேகமாக ஓடி வரான் பாரு பக்கி. ஓகே ஒரு லெவலுக்குள்ளே ஒரு ஸ்டேஜ் வரும். ஓகே நைஸ். அப்பா வாங்க இப்போ நம்ம 2 முடிச்சுக்குமா? ஐயோ ஏண்டா டே அநியாயம்டா டே. இது என்னடா சவுத்துக்குள்ளலாம் பூண்டு வருது? தப்பு. வெரி டூ ராங்கு. வாப்பா தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இல்லாதான் தெரியுது. இதில் வேற ஸோ என்னடா ஆரம்பமே இப்படி. சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது என்னது புதுசாக ப்ளூ கலரில் ஃபஸ்ட்டாக நிற்கிது இருந்தில்ல. ஓகே பாப்பா அது நம்ம அந்த பொட்டியில் போய் பார்ப்போம் என்ன நடக்குது. ஓகே சொல்கிறாங்க. ஓகே என்னமோ புதுசாக வந்துருக்குது. வாட் இஸ் திஸ்? இது வந்து பார்த்தீங்கன்னா எ பவர்ஃபுல் ஸ்லோ ஃபயரிங் கன் இஸ் ஹை ரேஞ்சு. ஓஹோ பொறுமையாக சுடுமா பட் அதிகமாக சுடுமா. இது நான் டாப்பில் வச்சுக்கிறேன். என்ன அவன் போயிட்டான். ஓகே ஸோ இவனை மாதிரி இது என்னது? இது பவர்ஃபுல் ஸ்லோ ஃபயரிங் கன் ஆஸ் ஹை ரேஞ்சு. இது அதே தான் பட்டு இது விட அது அதிக பவர்னு நினைக்கிறேன். ஆமாம்மா ஏன்னா இங்கே பாருங்களேன். டேய் இரு இவனு இருடா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் 260. ஸோ அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் 65. அப்போ இவன் தான் அதிகம். அப்போ இவனை போட்டுடலாம் மேலே. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கிடச்சிக்குது. இன்ஜின் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னன்னு தெரியல. இது 8 வந்துருக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க பொழுது. சரி வாங்க இப்போ. ஆமாம்ல நம்ம தான் தோற்று போயிட்டோம்ல. சரி இப்போ பாரு அண்ணன் இப்போ களத்தில் இறங்குறான்னு பாரு. நீ டக்குன்னு முடிகிறேன். ஐயோ மறுபடியும் குப்பத்தட்டிலேருந்து இன்ட்ரோ கொடுப்பானுங்களே. இல்லையா? ஓகே தொலைஞ்ச போன இடம். அப்போ சீக்கிரம். அதில் இன்னொன்று சொல்ல மாட்டேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக மாறும் நண்பர். இல்லை நான் சொல்ல மாட்டேன். எனிமியும் மாறுவானுங்க, இடமும் வித்தியாசமாக வரும். என்னடா அது இப்போ இதை ப்ளூ கலர் சுட்டுச்சு இல்லை இங்கே பாருங்க. ஓகே ஏதோ இப்போ பவர் ஆன் ஆயிடுச்சு. ஓகே இப்போ போவோம் சும்மா. ஓகே ஓஹோ ஹை ரேஞ்சு பொழுது தூரத்தில் இருக்க பவர். ஓகே ஒரே அடி தான் போட்டு தள்ளுற பொழுது. வெரி நைஸ். இது என்கிட்ட இல்லாமல் வருத்தமாக போச்சு நன்றி. ஆனால் இப்போ வந்துச்சுல. இப்போ பாரு இப்போ அண்ணன் களத்தில் இறங்குறாலேன்னு பாரு. அவ்வளோதான். ஓகே ஒன்று முடிச்சாச்சு. வந்தாச்சு. ஓகே அதான் போடு. தூரத்துலேருந்து சுடுவான் பாரு டொப். வந்துட்டான். அப்பா ஜெமிச்சிட்டேன். அதான் போடு. சுடு டுமி இல்லை அதான் போடு. எப்படி அப்படியே ஒரு ஜம்பு. சாரி அடிங்கன்னு கருமுச்சனே படிக்கட்டு போட்டுருக்கேன். அதை போடு. அதான் போடுவா. இவனா தள்ளு வண்டி டேய் அடக்கருமுச்ச. டேய் இருங்கடா 2 டேய் 3 பேர் வரானுங்கடா பக்கி. இருங்கடா அம்மா என்னடா ஏரிலாம் வரானுங்க. ஏரி வர மாட்டாங்க நினச்சா ஏரிலாம் வரானுங்க. இத்தனை பேர் வந்தால் நான் என்னடா பண்ணுறது? அங்கே பாரு அதுக்குள்ளே பாதி லைஃப் போயிடுச்சா. டேய் லைஃப் இப்போ வராது என்ன பண்ணுறது? இப்போ தாண்டா வரும் நண்பர்களே. இப்போ தான் 2 முடிச்சுக்கண்ணா 3 வேலையில் இருக்குது. ஐயோ சரி பாப்பா எவ்வளோ முடியுதோ. தூரத்து இவன் வந்து கிட்ட வந்து போடணும். எப்படி கிட்ட வந்து போட்டால் கூட ஆபத்தாக இருக்குது. சரி போடு டிசு ஓடுற போங்கடா. இவன் வேறையா ஜம்பிங்க்கு ஜப்பாங்கு ஜம்பிங். போடு போடுறான் புல்லட்டு போடுறான். ஓகே வந்துட்டான். தாக்குதல் இது. போடு. இந்த நாய் தான் என்ன அடிச்சான் பக்கி. அடி இந்த நாய் மட்டும் குறிப்பாத்து அடி. அதான் போடு. அவனை என்கிட்ட அடிப்ப. நல்லா பெரிய ஆள் தெரியுமா? இல்லை வேணாம் வாயை விடு வேணாப்பா. ஏன்னா இனிமேல் நான் வாயை விட மாட்டேன்ப்பா. போயோ முடிஞ்சிச்சுண்ணா அம்மா. ஓகே அப்போ இவன் 3ஆவதுல தான் வருவான் பைக்கு. பார்த்தா 2ஆவதுல வந்துட்டான். ஓகே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஓகே அவன் என்னமோ பெருசாக ஒருத்தர் இருந்தான் பார்த்தியா. அவனை கொண்டு என்ன அப்புறம் ஏதோ பேட்டரி கிடச்சிது. ஸோ அப்படி இது ஒரு 11 கிடச்சிக்குது. என்னன்னு தெரியல. சரி அப்புறம் 2 சுடுறது. அப்புறம் இது என்னன்னு தெரியல. இது என்னது? இதில் போய் அங்கே போய் பார்ப்போம். ஏதோ புதுசாக வந்துடுது. இது என்னது? கிரேட்ஸா. ஓகே ஓப்பனு. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணியாச்சு. ஓகே நம்மளுக்கு ஃப்ரீனாலையா ஃப்ரீனால ஓகே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே டிஷூன் ராயல்
ஓகே இவன் பேர் கார் தான் 2 கட்சி எதுக்கடா தரீங்க ஸ்ப்ரிங்கு கட்சி இது ஓவர் டிரைவ் செல்லு எதுன்னு தெரியல ஓகே ஹல் ஷெட்டு இது டியூரட்டு சுடுறது ஓகே இது மோட்டரு ஹூக் ஷூட் ஓ ஹூக் ஷூட்டா ஓகே 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 அதாவது இது எப்படி தெரியுமா நம்ம செவுத்தில் ஏதாவது இந்த கம்பியை சொறி விட்டு தொங்கிட்டு அடிக்கிற மாதிரி ஓகே அப்போ அதா ஓகே இது ரேஞ்சரு ஓகே ஊக் ஷூட்டு இது பட் எக்ஸ்ட்ரா இது ட்ரானி ஷூடு ஓகே ஓகே ஆஹா இவ்வளோ கடிச்சிது சரி இப்போ இது என்னது ஓகே இது கிளைம் பண்ண சொல்கிறாங்க கிளைம் பண்ணுவான் டக்கு 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 ஆடாடாடா சீக்கிரம்டா அடிங்கன்னு இருடா கிளைம் ஓகே கிளைமே முடிஞ்சுது சீக்கிரம் அதான் முடிஞ்சுது இப்போ என்ன பண்ணோன்னா இந்த உப்பு மூட்டைக்குள்ளே போயிட்டு இப்போ நம்மளுக்கு கிடைத்த அந்த பொருள் என்ன பண்ணணும் ஸ்ப்ரிங்கு கிடச்சிது அப்போது ஸ்ப்ரிங் வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு வந்து செல்லு வேணாம் நம்மளுக்கு இது செட் ஆகாது பட் வேறு என்ன எடுக்கலாம் வேறு இந்த பேட்ரி எடுப்போம் இந்த ஏதோ பேட்ரி மாதிரி இருக்குல்ல இந்த பேட்ரி எடுத்து போடுவோம் ஓகே இப்போ நம்ம வந்து 2வது வந்துட்டோம் என்னாச்சு இப்போ அன்லாக்கு ஏன் லாக்கில் இருக்குது ஓகே இந்த மாதிரி அன்லாக் ஏரியா வந்து இருக்குமா அதை வந்து நீ என்ன பண்ண கிறிஸ்டல் கோயிலுக்கு போயிட்டு நீ கலெக்ட் பண்ண அந்த 4 இதுவும் நீ அப்கிரேட் பண்ணணுமா என்னது இது ஓகே ட்ரீஸ் ஃபுல்ஸ் ஓகே என்னது எதுவும் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க ஓ இப்போ தான் அன்லாக் ஆகுது போல இது என்னது இது ஓ இங்கே வச்சு தான் நீ இந்த ஃபியூஸ் வச்சு எல்லாமே அப்கிரேட் பண்ண போனேன் அதாவது அதிக லெவல் ஓகே இது சரி என்னது ஓ அப்போ இது இருக்குது அப்போ இந்த 21 வச்சு நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம் ஓகே வை வச்சாச்சா மேக்ஸில் வைப்போம் ஃபியூஸு போடு என்னது இது சுடுறது வேறு ஓகே 6 ப்ளஸ் இது போடுமா ஓகே இப்போ ஃபியூஸு போடு ஓகே புதுசாக கிடச்சிக்குது ஓகே ஒரு புதுசு ஓகே அது ஓகே கோல் அச்சீவ்மெண்ட் வரையா இதில் எதுக்குடா கோலு சரி எது எடுத்து தொலை வந்தான் தேவைப்படும் சரி ஓகே டக்குன்னு வாங்க முடிஞ்சிச்சா ஏன்டா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன்டா ஓகே சாரி இதில் போட்டு எடுத்து போடணும்ல கிளிக் பண்ணிட்டு இது போடணும் இப்போ ஓகே நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடியுது பொழுது நெக்ஸ்ட் ஐயோ இதால் ஏன் படுற பாடு இருக்குது ஐயோ சத்தியமாக முள்ளடா சரி அன்லாக் பண்ணியாச்சு இப்போ அன்லாக் த கிறிஸ்டல் குவரி அப்படின்னு என்னதில்ல இது எல்லாம் ஒரு பாயிண்ட்டு இப்போ இன்னும் ஒரு ஆழத்துக்கு போகிற அப்போ இன்னும் இப்போ வித்தியாசமான எதிரிகள் வருவானுங்க பொழுது அப்போ ஜாக்கிரதையாக இருக்கும் நண்பர்களே அஜாக்கிரதையாகவும் இருக்கணும் ஏதோ ஒரு ஜாக்கிரதையாக இருத்துவலைங்க அவ்வளோதான்டா கிறிஸ்டல் குவரி வந்தாச்சு அடேங்க அப்போ பிரமாதம் என்ன ஒரே சரி என்ன ஒரே ஒரு புல்லட்டாக இருக்குது இன்னொன்று எங்கடா ஐயோ போடவே பொழுது என்றுன்னு ஏடா சப்பாத்திக்கு உருட்டு போன மேலே பொச்சுன்னு வெடிச்சிட்டான் ஐயோ பலூன் பலூன் பியூஸ் வெடிச்சு போன மாதிரிலாம் வெடிக்குது இது என்ன இருக்குது அடக்கார முச்சன் இது உள்ளே போடவே இல்லை நண்பர்களே ஓகே இது என்னது ஓ எனிமியோட எதிரிகள் பேரா ஓகே அவன் எப்படிப்பட்டவன் என்ன மாதிரி பண்ணுவான்லாம் படிக்க சொல்கிறாங்க இவன் பாக்ஸா இவன் ஸ்ப்ரிங்கு லிங்கா கருமா இவன் ரோலரு ஓகே இவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் ஃப்ளாஷு இவன் பார்த்திங்கன்னா த்ரெட் நோட்டு இவன் தான் ஏன் அப்பா எல்லாத்தோட பெருசாக இருக்கான் த்ரெட் நோட்டு இவன் பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து 700 டேமேஜ் 8 டிஸ்ட்ராய் ஒரே ஒரு தடவை டிஸ்ட்ராய் பண்ணோம் டிஸ்ட்ராய்டு பைட்டு ஓகே இவர் வந்து நம்ம 4 தடவை நம்ம தோக்கடிச்சிக்கோம் அவனால் அடி வாங்கியிருக்கு 1 இவன் வந்து இவனை நான் இவங்ககிட்ட சாவவே இல்லை இவங்ககிட்ட நான் சாப்பிடல இவங்ககிட்ட சாவலை அப்போது இந்த நாய்கிட்ட மட்டும்தான் நான் செத்துருக்கேன் வெரி நைஸ் அதுவும் எப்படி இந்த நாய் அடிக்கும் போது இந்த நாய் என்னை குறுக்கில் வந்து அடிச்சிச்சு என்ன பண்ணுறது சரி வாங்க இப்போ கிறிஸ்டல் கோயிலுக்கு போகலாம் இப்போ நம்ம வந்து கன்று பக்காவாக சைடாக வச்சாச்சு இப்போ நடுவில் சுற்றி அங்கேயும் வந்தால் பொட்டுன்னு போட்டு காலி பண்ணுறோமா இல்லையான்னு பாரு ஓகே கிறிஸ்டல் கோயிலி வந்து விட்டாச்சு வாங்க அடு இது யாரு இது யாரா புதுசாக இருக்கு இவன் யாரு இவன் யாரு ட்ரில்லிங் போடுறான் ஐயோ வரான் இது என்னது வாட் இஸ் தி டிரைவரா வெரி ஃபாஸ்ட் ரொம்ப வேகமாக போடுவான் அவன் ஆக்சிலேஷன் ரொம்ப போடுவான் அப்புறம் வந்து டெஸ்டினேஷன் வந்து ஸ்லோவாக பண்ணுவான் இவன் யாரா இவன் ட்ரில்லிங்லாம் போட்டு வரான் அப்படி இது என்னது இது என்னது லீச் கோர் ஓகே ஹெல்த் வந்து நம்மளே ரெக்கவர் பண்ணிக்கலாம் பொழுது நைஸ் ஓகே சரி வாங்க அப்படியே போகலாம் இது என்னது பெரிய இது ஆணிக்கல்ல அடித்த மாதிரிலாம் இருக்குது கீழே உள்ளாது கீழே விழுந்தா நான் சப்பாத்தி கேட்ட மாதிரி பலூன் வெடிச்சு போன மாதிரி பொட்டுன்னு போவான் பார்த்துக்கோ என்னடா மேலே எத்தனை இருக்குது சரி ஏதோ ஒன்று வாங்க
இப்படி சொல்லி வயமலும் வந்துட்டாடா. அப்போ அடிச்சு போடு போடு போடு. ஏய் ஏய் இத்தனை பேர் வரானுங்க. ஏன்டா இவ்வளோ நேரம் எங்கடா போனீங்க? ஒருத்தனை போட்டு தள்ளனவனு இன்னொருத்த பதுங்கி இருந்தா அடிக்கிறா நண்பர்களே. இப்போயே கொஞ்சம் போயிடுச்சு. ஓகே பார்ப்போம். வாங்க வாங்க அப்படியே ஸ்பீடாக போவான். அடேங்கப்பா நல்லா இருக்குல்ல. ஐயோ டான்ஸு கூட போட விட மாட்டேங்கிறீங்க நான். சை ஓகே இப்போ டான்ஸ் போடு. ஜெயிச்சு விட்டோம் ஜிங்கானா ஜிங்கானா நானா. சிரிப்பாக இருக்குது நண்பர்களே, சிரிப்பாக இருக்குது. ஓகே 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 வாங்க 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 வாங்க. ஓகே போ. ஓகே முடிச்சிச்சு நினைக்கிறேன். ஓகே ஒரு ஸ்டேஜ் முடிச்சாச்சு. 4 இருக்கா? சரி 4 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இது என்னது? ஏய் என்னடா ஆணிலாம்? யாரா அது? பாச்சா இவன் வேற. டேய் இல்லா போயோ. இவன் யாரா பாச்சா? எப்படிடா நண்பர்களே? நல்ல வேலை இது நான் போட்டனால நான் தப்பிச்சினேன். அப்போ நம்மள மாதிரி இவனுக்கு இதை யூஸ் பண்ணி இதை பிடிச்சி அடிக்கிறான் நண்பர்களேப்பா. நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் போட்டதே மறந்துட்டேன் நண்பர்களே. அடேங்கப்பா என் நண்பர்களே இவன் என்னை பிடிச்சி சாப்பிட்றான் நண்பர்களே. இவன் வயிற்றுக்குள்ளே போனால் நான் காலியாக பொழுது. ஓடு 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 போடு 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 போடு. இவன் அடங்கு அவனை வேணா பிடிச்சி சாப்பிட்றா பக்கி. அவன் வயிற்றுக்கு ஒன்று சரியா இருப்பான். அவனப்பா நண்பர்களே நான் சொல்லிக்கிறேன் உன் வயிற்றுக்கு. என்னடா நாக்கு நீட்டுறா பக்கி. அதெல்லாம் வரமாட்டப்போ. ஓடு ஓடு. அதான் எப்படி போடு. அதான் முடிச்சாச்சு. ஓகே இது ஏதோ ஒரு கோரு. இது யாரு? இவன் யாரா? அடி 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 போடு. என்ன எதுவுமே பண்ணலன்னு சொன்னால் மட்டும்தான் பண்ணுவானுங்க வித்தியாசமாக. ஓகே இவன் தான் பண்ணுவான்னு சொன்னால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்க. எப்படி சொல்கிறது? இப்படிக்கு வீடியோ மட்டுமானு பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க நண்பர்களே. அப்போ தான் கொஞ்சம் உதவியாக இருக்கும். அப்போ தான் மேலும் மேலும் பல வீடியோக்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வரும். ஓகேங்களா? ஓகே இப்போ நம்ம 2வது கட்டத்துக்கு வந்து விட்டோம். வந்துட்டாடா கட்டா. போடு 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 போட்டாச்சுடா. இனிமே நீலாம் எனக்கு ஜூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போவேன்டா. ஓகே நல்லா இருக்கு நண்பர்களே. பேக்ரவுண்டு இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு நண்பர்களே. வந்துட்டான். அதான் இப்போ வரையடா பக்கி வர முடியாது. எப்படி வந்துட்டாடா. நாக்கு நீட்டி வந்துட்டாடா. நாக்கு நீட்டி அதெல்லாம் வராம போடு 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 போடு. அதான் இவன் பேர் இனிமேல் நாக்கு நீட்டி. எப்படி எதுக்குடா பேர் வச்சுக்கணும்? ஓகே இவனுக்கு பட்ட பேர் நாக்கு நீட்டி. நாக்கு நீட்டியை போட்டாச்சு. நாக்கு நீட்டியை ஓகே நாக்கி நீட்டி இத்தனை நாக்கி நீட்டி. புடிச்சிட்டான். ஐயோ நாக்கி நீட்டி வந்து நாக்கால நக்கி தின்னுச்சு போல. சை என்ன இலவ வாசனை. என்ன பண்ணுவேன்? எதுவுமே பண்ண மாட்டேன். ஓகே கோரு. ஓகே லைவ் போகுது. நாக்கி நீட்டி வருது. நாக்கி வச்சு உள்ள தளர்த்து. நைஸ் போடு. இங்கேயும் ஒருத்தன். டே இத்தனை பேரா? இத்தனை பேர் இருக்காங்க. என்ன பண்ணுறேன்? சுடுறான் நண்பர்களே. சரி சுடுவாங்க. போடு இவனை போடு. ஓகே இவனே ஒரு போட்டுருவான். போட்டுரு. என்ன எவ்வளோ நேரம் சாவான் அப்படிங்கன்னு. ஓகே எடுத்தாச்சு. என்னமோ ஏதோ ஒரு ஜொலிக்கிற மாதிரி என்னமோ எடுத்துருக்கோம். என்னது இது? ஏதோ பிடிச்சி நினைக்கிறேன் நண்பர்களே. அமுக்கு என்ன அமுக்கணுமா யாராவது? அமுக்கலாம் அப்புறமா. சரியா இது வந்து பார்த்திங்கன்னா அடி வேகமாக சுடும். அதாவது ஒரு விண்ணல் தாக்குதல் மாதிரி சுடுமா. ஓகே ரேஞ்ச் வந்து கம்மி. பட் எனிமே அடிக்கிறது பெருசு. இப்போ டேமேஜ் பார்த்துங்க 272. கூல்டானு 1.35 செகண்ட்ஸ். ஓகே நைஸ். ஓகே முடிஞ்சிச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் அதான் முடிச்சிட்டா. ஃபினிஷ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுடுறான். அப்பா இருறா. ஓகே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே இன்னைக்கு இடிச்சிச்சு கீழே போகிறான். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ இந்த ஒருத்தன் தான் ரிப்பீட்டாக வரான் போல சுற்றி. ஓகே அவன் டெம்பரரியாக சர்க்கிள் மாதிரி சுற்றிட்டு போகிறான். ஓகே புரிஞ்சிச்சு. இவன் என்ன பண்ணுவான் போய் பார்ப்போம். வேணாம் எதுக்கு வீடு வம்பு வேணாப்பா. நம்மளுக்கு பாதி லைஃப் தான் இருக்குது. செக் பண்ணுற பேரில் நம்ம தான் மொக்க வாங்க. நாக்கு நீட்டு வந்துட்டான்டா. ஷிட் நாக்கு நீட்டி. அதெல்லாம் போடா பக்கி. ஓகே இவன் வரான். இவன் அடி. அம்மா இவன் யாரா? எனக்கு மேலே ஏதோ பெரிய 8 கால் பூச்சி மேலே இருக்கான் பக்கி. விட மாட்டேன். நான் சத்தியமாக விடவே மாட்டேன். இவனை அடிக்கிறானே இல்லையான்னு பாரு. எங்கடா அது? போடா. அந்த இது எங்கே இந்த வினோதமான ஆயுதம் எடு. என்ன பண்ணுவான்? ஓகே இவன் ஏதோ பொறுமையாக சுட மாட்டுற மாதிரி எதுவும் சரியில்லை.
எங்க அது இவன் இது என்னது ஐயோ என்ன ஸ்லாட்டு குறைஞ்சிச்சு இருங்க ஓகே ஸ்லாட்டு குறையுது நண்பர்களே இது என்னது இது இன்ஜெக்ஷனா இது என்னது இது ஸ்பைக் டீல் த டேமேஜ் வென் யூர் கோலிங் என் மிஸ் குல்லைட் என் மிஸ் நாக் பேக் டேக் டவுன் ஓகே ஓகே எனக்கு புரிஞ்சு போச்சு அதாவது எனிமி நம்மளை அடித்து விட்டால் அவன் அடித்து விட்டு அவனே திருப்பி அடிக்கும் ஓகே இப்போ ஸ்ப்ரிங்கை வந்து அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் நண்பர்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓகே ஸ்ப்ரிங்கை வந்து அப்கிரேட் பண்ணிடலாமா ஓகே அப்கிரேட் பண்ணியாச்சு போட்டு அதான் இப்போ அப்கிரேட் பண்ணியாச்சா இப்போ இந்த டப்பா வந்து அப்கிரேட் பண்ணோம் என்னாச்சு வர முடியுது ஓகே இப்போ அப்கிரேட் பண்ணு ஓகே அப்கிரேட் பண்ணியாச்சு இந்த டப்பானை ஸோ அப்போ இன்ஜெக்ஷனும் அப்கிரேட் பண்ணிடுவோம் ஓகே இன்ஜெக்ஷன் அப்கிரேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கு மோட்டர்ஸ் அப்கிரேட் பண்ணுவோம் ஓகே அப்கிரேட் பண்ணு ஓகே இனிமேல் இப்போ மோட்டரை அப்கிரேட் பண்ணியாச்சு ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்குது வேறு எதுவும் ஓகே ஓகே இது போயிடுச்சு நினைக்கிறேன் இருங்க இது கிளிக் பண்ணிடுவோம் வேறு எதாவது இருக்கா புதுசா ஓகே இது என்னது இது அது ஸ்பைக் தான் சரி இது அப்புறமா யூஸ் பண்ணுவோமா சரி இது எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுவோம் எதுக்கு நல்லது யூஸ் பண்ணுவோம் இது என்னது லீச் கோரு ஓகே இது வந்து நம்ம அடித்தோடனே நம்மளுக்கு ஹெல்த் ஏறும் பொழுது சரி நம்ம அப்போ நம்மளுக்கு ஹெல்த் வேணும்ப்பா அப்போ நம்மளுக்கு ஹெல்த் இருந்தாப்பா வாழ்க்கையில் முன்னேற முடியும் சரிங்களா நண்பர்களே ஓகே ஓகே அப்போ இது இந்த 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 ஒரே செகண்ட் ஸ்டேஜ் மட்டும் முடிக்கிறானே இல்லை பாரு லெவல் 2 சாரி ஸ்டேஜ் இல்லை இன்னும் என்னென்ன கோளாறுகள் நடக்க போதோ தெரியலை ஓகே டேங்கப்பா நல்லா இருக்கு நண்பர்களே இது இந்த டான்ஸ் ஸ்டெப் இப்போ தான் ரிங்கா ரே ஹோரா கே ஹோஜா இந்த பக்கம் திருப்பங்க ஓய் அப்படி இந்த பக்கம் திருப்பங்க ஓய் அப்படி ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இந்த மாதிரி கற்றுவாங்களே கையை தூக்க ரெடியாக இருக்கீங்களா தூக்கி ரெடி ஆகிட்டேன் கையை தூக்குங்க சி இவனா இவனாலே நம்மளை கை தூக்க முடியல நண்பர்களே இப்போ பாரு வெக்கங்கட்ட வழங்க விளையாடுறான் அப்படின்னு நீங்கள் திட்டுறீங்க எனக்கு தெரியுது நீங்கள் எவ்வளோ ஆத்திரத்தோடு நீங்கள் கேட்குறீங்க தெரியுது இவனை போட்டே தெரியாச்சா நான் வேறு இவன் என்ன தொலை பண்ணுறான்னு நினச்சான்ட்டேன் ஓகே பின்னாடி இருந்து வரேன் நான் பக்கி இப்போ அவ்வளோதான் ஒரே போடு டிஷ்ஷுன்னு பண்ணிட்டான் ஓகே இவனுக்கு இதுக்கும் சார்ஜ் இருக்குது போல இது சார்ஜு சரி இது ஒன்று வாங்க வரேன் போடு போடுறா டேங்கப்பா ஒரே கரண்ட் ஷாக் தான் எதுக்கு இது எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் எவனாவது இந்த உதாரணத்துக்கு இந்த கிளாஷ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் விசார்ட் வருவானே ஒருத்தர் சுட்ட இன்னொருத்தர் சேர்ந்து டேமேஜ் ஆடுற மாதிரி நினைக்கிறேன் இந்த எலக்ட்ரிக் இது ஓகே வாங்க போவோம் அப்படியே ஏதோ முன்னோக்கி சொல்லும் நண்பர்களே எந்த தடைகள் இப்போதைக்கு வந்து கொண்டே இருக்கிற மாதிரி தெரியவில்லைன்னு சொல்ல வரேன் ஓகே வாங்க ஓகே இந்த முட்டையில் நம்ம சாகக்கூடாது அவனை கொன்னதுக்கப்புறம் நம்ம போகணும் ஏன்னா நம்மளுக்கு அது முட்டையில் அடித்தோன்னா அதுக்கும் டேமேஜ் வருது ஓகே சீக்கிரம் கெட்ட தோணுங்க அதான் முடிஞ்சிது ஓகே இப்போ 4 இருக்குது டக்குன்னு வேகமாக முடிக்கணும் ஓகே இவன் ட்ரில்லிங் கப்பா இன்னும் புதுசாக கிடச்சிக்குதே போடு போட்டாச்சு என்னமே இப்போ எதோ புதுசாக கிடச்சிக்குது மோட்டார் வந்து இப்போ வித்தியாசமாக கிடச்சிது ஓகே இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் அது இது இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே இப்போ யார் வரான்னு தெரில கொஞ்சம் அவ்வளோதான் நாக்கு நீட்டி வந்துட்டான் நாக்கு நீட்டி பள்ளி பிடுங்குற மாதிரி பிடுங்குவான் போடு நெக்ஸ்ட்டு இவரு போடு இது வேறு இது இப்போ போடு கரெக்டாக போடு போடு எப்படி போடு அவ்வளோ என்னடா இவ்வளோ லீப் போடுது நண்பர்களே அவன் போடுற அந்த இதில் பக்கத்தில் யாரும் நிற்கக்கூடாது பொழுது ஐயோ போடு நறுக்காச்சு சீக்கிரம் இது உடச்சாச்சு ஓகே மறுபடியும் நாக்கு நீட்டி நெக்ஸ்ட் இவனும் போட்டாச்சு சீக்கிரம் இவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது இவன்கிட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஓகே அவன் இதை பவர் ஆக்டிவேட் பண்ணுவோன்னே நம்ம ஓடினோம் ஓகே இவன் போயிட்டா பக்கத்தில் சீக்கிரம் அடி டிஸ்ஸூன் ஓகே போடுறா பவர் போடுறாங்க பாருங்க ஒரு சுற்றி அவனுக்கு ஏதோ ஒரு ஸ்பியர் மாதிரி சர்க்கிள் போடுது ஓகே போட்டாச்சு அவனை அடித்த அடியில் பாதிலே போச்சு நண்பர் அவன் என்னை அடித்ததில் சரி வாங்க முன்னேக்கே செல்வோம் ஓகே முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஸ்டேஜ் 2 நினைக்கிறேன் ஆமாம் செக்டார் கம்ப்ளீட் ஓகே வாங்க சீக்கிரம் வேகமாக போகணும் 8 கால் பூச்சி இவனா வேற டே இருங்க போடு பக்கத்துல இருந்து போடு வரான் ஓகே இங்கேருந்து வரான் லைஃப் ஏறிச்சு நம்மளே நல்லா லைஃப் ஏறிச்சு சூப்பர் நல்லா வரான் மறுபடியும் வரானே ஐயோ டே ப்ளீஸா போடா டே ஒரே ஒரு தடவை சொல்கிற மாதிரி இருக்குது சரி வாங்க அப்படியே போவோம் நாக்கு நீட்டி நைஸ் மறுபடியும் நாக்கு நீட்டி ஓகே எங்கேயும் நாக்கு நீட்டி அதில் போட்டு நான் சொன்னேன்னா இல்லை அந்த எலக்ட்ரிக் எதுக்குன்னு இதுக்கு தான் போடுது ஓகே அடி ஓகே
அடி அடி அதான் லைஃப் ஏறுது. நம்மளுக்கு இந்த லைஃப் ஏறினாலே போதும், நம்ம வந்து சாதிச்சிடலாம் ஏதாவது. ஓகே போடு போடு போடு, சீக்கிரம் வேகமாக போடு. அதான் போடு, கொஞ்சம் இந்த முள்ளை கொண்டு வச்சுப்போம். சீக்கிரம் போடு. அதான் ஓகே, அப்படியே பொறுமையாக கொஞ்சமாக தான் நண்பர்களே லைஃப் ஏறுது. ஓகே நாக்கு நீட்டி, நைஸ். ஓகே இங்கேயும் நாக்கு நீட்டி. ஓகே நாக்கு நீட்டி போடு போடுறா அவனை. நல்லா போட்டாச்சு. ஓகே இவனும் அடிச்சு நொறுக்கியாச்சு. இது என்னது? ஓகே மறுபடியும் நாக்கு நீட்டி. ஓகே போடு. அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே இவனும் அடிச்சிடுவான். சீக்கிரம் சாவு. சேர்த்துட்டாச்சு. ஓகே சீக்கிரம். ஐயோ பாஸ் ஃபைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அதான் முடிஞ்சிச்சு. பாஸ் ஃபைட்டுக்கு இந்த ஒரே ஒரு புல்லட் வச்சு அடிக்கிற மாதிரி எப்படி இருக்கும்? நான் அடிச்சிடுவோம் நம்மளுக்கு. சரி பார்த்துக்கலாம் நண்பர்களே. அதான் நம்ம சகஜாத ஆளுங்களா எல்லாருமே தூக்கி போட்டு மிதிப்போம். இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டரா? அடிப்போம் நண்பி. ரியலியா வந்துட்டான். ஐயோ அடிக்குது. ஓகே கிட்ட நிற்கணும். ஓகே கிட்ட நிற்கணும். கொஞ்சம் போகுது இந்த மாதிரி தான். ஓகே நைஸ். வா சூப்பர். போய் பார்க்கல. ஐயோ டே புல்லட் தெரியுது. ஓகே பக்கத்தில் அடிப்பான். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அப்பா ஒரே முடிச்சாச்சு நண்பர்களே. இறுதி கட்டியா நம்ம முடிச்சு தள்ளியாச்சு. ஓகே வாங்க அப்படியே டக்கு வேகமாக போகலாம். இவன் வேறு ஒருத்தருக்கானே போடா பக்கி. அதெல்லாம் முடிச்சாச்சு. போ வேறு ஆள் இருக்கீங்களா? இவன் நாக்கு நீட்டி. ஓகே நைஸ் போடாச்சு. இங்கேயும் நாக்கு நீட்டி. இங்கே இருக்கான். மறுபடியுமா? மீண்டும். ஐயோ ஓகே அப்படியே அடி. ஓகே அப்படியே கிட்டு. என்னடா கிட்ட வர? என்னடா பயந்து ஒட்டுங்கிறியாடா? ஓடுறா. அப்படியே வீட்டு பார்க்க ஓடிடு. திரும்பி வந்த மண்டையில அடிப்பேன். ஓடு. ஜஸ்ட் மிஸ்ஸு. கொஞ்சம் இவன் வேறையா? கருமுச்சோனே. டே போடு. அதான் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே எடுக்க விடுங்கடா. நீ ஏதோ உங்கள் சொத்து மாதிரி பார்க்குறீங்க. அம்மா கொஞ்சம் விட்டேன்னா என்னடா சொத்தா கேட்குற? சொத்து சப்புன்னு அடிப்பேன் அப்படின்னு அடிச்சு போவான். இன்னும் மாடா முடியல. மீண்டும் லைஃப் கம்மியாக இருக்கிறா. இவன் வேற அடிக்க விட்றான். சோழி முடிச்சு ஒரே ஒரு அடி தான். செத்து போ. போ அப்படியே ஓடிடு. வீட்டு பார்க்க ஓடிடு. அப்போ போட்டாச்சு. அப்பா டே அரை துண்டு இருக்கிறா. ஐயோ ப்ளீஸ்டா. யாரை வராதிங்கடா. அப்பா முடிஞ்சிச்சுடா. ஒரு வழியாக முடித்து விட்டான் நண்பர்களே. வீட்டுக்கு போ. இங்கே இருக்கா? சரி. அப்பா அரே துண்டு லைஃப் தான் நண்பர்களே. அப்பா எல்லாத்தையும் என்ன போட்டிருப்பான் கனெக்ஷனா? ஓகே டிஸ்சார்ஜ். ஓகே நண்பர்களே, இது வந்து என்னதுன்னா ஓகே இது அப்புறமா பார்த்துக்கிறேன். சரி இது என்னதான் பூஸ்டா? சரி ஏதோ பூஸ்ட் மாதிரி இருக்குமா? ஓகே அப்புறம் ஏன் ரிவைட். ஓகே நண்பர்களே, சரி நண்பர்களே, இது ஒரு வீடியோ முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிங்க பிடிச்சிருக்குன்னு. ஓகே நண்பர்களே, இதோட உங்கள் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். இதோடு விடைப்படுகிறேன் உங்கள் MSG தமிழ். வாட்டாம் அப்ளே டாட்டா.